எனக்கும் லாரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. உண்மையிலே நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1979 நான் சென்னைக்கு வரும்போது பியூசி முடிச்சிட்டு, பியூசினா உங்களுக்கு தெரியாது, +2 இப்ப 12வது சொல்றாங்க இல்லையா, அப்ப அது காலேஜில் பியூசின்னு வச்சிருந்தாங்க. காலேஜுக்கு போனா ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். SSLC முடிச்சிட்டு 11ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்தில் முடிச்சிட்டு காலேஜில் நேரடியாக போய் டிகிரி சேர முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ட்ரைனிங் மாதிரி ஒரு வருஷம் படிக்கணும். அதுக்கு பேர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அதை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு டிகிரி படிக்க வரும்போது வந்தாலும் போனாலும் பஸ்ஸில் ஏற முடியாது, பஸ்ஸுக்கு கொடுக்க காசு கிடையாது. அப்போ எதில் போவோம்? லாரியில் தான் போவோம். நான் இங்கிருந்து சவுகாரப்பேட்டையில் இருக்கிற லாரி ஸ்டாண்டுக்கு போய் அங்கேயே இடம் பிடிச்சி டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்காது, இல்லைன்னா மேலே உட்கார வச்சிருவான், காற்று பூத்துன்னு அடிக்கும். போய் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் போய் தொழுதூர் இறங்கணும். அது வரல 4 மணி நேரம் வெளியே உட்காந்துருக்கணும். நான் தொழுதூரில் இறங்கி தான் பஸ் பிடிச்சி திட்டக்குடி போய் திட்டக்குடியிலேருந்து நடந்து அங்கனூர் போகணும். அப்போ பேருந்தில் திருவள்ளூர் பஸ் தான் ரூட் பஸ், டவுன் பஸ் கிடையாதுல்ல, ரூட் பஸ் தான் போகணும். ரூட் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க முடியாது, அவ்வளோ பணம் நம்ம கையில் கிடையாது. அப்போ லாரியில் ஏறி போனால் அதில் 10ல் 1 மடங்கு தான் காசு வாங்குவாங்க. 2 ரூபாயோ 1 ரூபாயோ 3 ரூபாயோ தான் வாங்குவாங்க. 3 ரூபாயோ 4 ரூபாயோ. அப்போல்லாம் சாப்பாடு 3 ரூபா தான், அதே ஃபுல் மீல்ஸ். இப்போ 3 ரூபாய்க்கு ஒரு இட்லி ஒரு டீ கூட வாங்க முடியாது. இப்போ எவ்வளோ ஒரு டீ? இப்போ 10 ரூபா டீ. அடேங்க அப்பா, 10 ரூபா இருந்தால் அப்போ 3 பேர் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடலாம். நான் சொல்றது 79. அப்போ நான் நிறைய முறை லாரியில ஏறி உட்கார்ந்து தொழுதூர் போய் இறங்குறது உண்டு. அங்கிருந்து வந்தா லாரி கிடைக்காது, சில நேரங்களில் வேன்ல தான் வரணும். சவாரி கொண்டு போய் விட்டுட்டு சும்மா வர்ற வேன் இருக்கு பாருங்க, அவன் அங்கங்க நிறுத்தி டிக்கெட் ஏற்றிக்கிட்டே வருவான். முதல் முறையா நான் மெட்ராஸ் வரும்போது படாத பாடு, நாய் படாத பாடு பட்டேன். ஒரு வேன்ல தான் வந்தது, என்னை ஏற்றிக்கிட்டு வந்தார்கள். ஒருத்தர் அண்ணன், ஒருத்தர் மகாலிங்கன்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கல, ஒரு வேன் பிடிச்சிக்கலான்ட்டு வேன் பிடிச்சார். ஏற்கனவே அந்த வேன்ல டைட்டா இருக்குது, ஆள் உட்கார்றது இடம் இல்லை. ஆனா இவர் போய் கேட்கிறாரு, அவன் சரி ஏறிக்கேன்ட்டான். அவருக்கு வசதியா ஒரு இடம் கிடைச்சிக்கிச்சு, எனக்கு கிடைக்கல. ஒரு ஆள் தொடமையிலே உட்கார வேண்டியதாகி போச்சு. அது வண்டி குளுக்குற நேரம்லாம் கதவு, பின் கதவு திறந்துக்குது, அது சரியா லாக் பண்ண முடியல. பயந்து 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 தூங்காம நான் இவ்வளவு நேரம் மெட்ராஸ் ஆகும் நான் நினைக்கல. ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சா, அது விடிய 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 அந்த வண்டியில உட்காரதுக்கு வசதி இல்லாம படாத பாடுபட்டு சென்னைக்கு இறங்கினேன். தூக்கமே இல்லை. எங்கேயாவது பளிச்சுன்னு வெளிச்சம் தெரிஞ்சா ஆகா மெட்ராஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறது நான். அப்புறம் கேட்டா இல்ல இது உளுந்தூர்பேட்டைன்னுவான். அப்புறம் ஒரு இடத்துல நல்லா பளிச்சுன்னு கடை தெருவிழா இருக்கும், வெளிச்சம்லாம் இருக்கும். சரி மெட்ராஸ் வந்துருச்சு போடுறதுக்கு இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா விழுப்புரம்னுவான். இப்படி பலமுறை என்ன எப்பதான் போய் சேருனா விடிஞ்சே போச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாலே என்ன இறக்கி விட்டாங்க. நல்லா விடிஞ்ச பிறகு அங்கிருந்து பஸ் பிடிச்சி நேராக கொருக்குப்பேட்டைக்கு தான் போனேன், அம்பேத்கர் நகருக்கு. இப்போ சன்னா ஊர் அங்கே தான் இருக்குது. எனக்கு முதல்ல மெட்ராஸில் போய் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி, டவுன் பஸ் பிடிச்சி நேராக காலேஜ், ஒவ்வொரு காலேஜாக போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். இது 1979. அப்போ ஊருக்கு திரும்பணும்னா பஸ்ஸு பிடிச்சி போக முடியாது, லாரியில் தான் போவோம். 1979 80களில் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி லாரியில பயணம் செஞ்சேன். இன்னைக்கு லாரியில நின்றுட்டு பொதுக்கூட்டம் பேசுறேன். லாரியை நம்ம இழிவா பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த நிலையை கொடுத்தவங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்க திருமாவளவனுக்கு பர்மிஷனே கொடுக்கல, மேடை போட நாங்க அனுமதிக்கவே இல்லை, போய் நீ வேணா கண்டெய்னர்ல நின்னுக்கோ லாரியில நின்னுக்கோ எப்படி வேணாலும் பேசிக்கோன்னு சொல்லிட்டேன்னு அவங்க இப்ப டீ குடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. டீ இல்ல வேற ஏதாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எங்களுக்கு லாரினாலும் ஒண்ணுதான், மேடைனாலும் ஒண்ணுதான், தரை என்றாலும் ஒன்றுதான், பெரிய நாற்காலி என்றாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அது எந்த வேறுபாடு? உழைக்கிறவனுக்கு எல்லாம் சமம், உழைக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்று. சொகுசாய் இருக்கிறவனுக்கு தான் எனக்கு பிளாஸ்டிக் சேரா, நான் கம்பீரமா ராஜ சிம்மாசனத்தை தான் உட்காருவேம்மா, எனக்கு அது என் மயிருக்கு சமம். அப்படி ஒரு சோஃபாவில் உட்காரணுங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நான் வளர்க்கப்படலை. கட்டாந்தரையில் உட்கார்ந்து தான் நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன், தரையில் நின்று தான் பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன்.
காலில் செருப்பு போடாம பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நான் நடந்திருக்கிற மதுரையில். அப்படி வந்து மக்களோடு மக்கள் நின்று பணியாற்றியவன் திருமாவளவன். எனக்கு எல்லாம் ஒன்று என்று எண்ணுகிற போது எனக்கு பிளாஸ்டிக் சேரும் ஒன்றுதான், ராஜ சிம்மாசனமும் ஒன்றுதான். அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், இதையும் நான் குறையாக கருத மாட்டேன். இங்க பெரிய மேடை போட்டு 60க்கு 40 அளவுக்கு அகலமான மேடை போட்டு பெரிய ராஜ சிம்மாசனத்தை வந்து உட்கார வைத்து என்னை அதில் அமர வைத்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி வர. நான் வந்தவொடனே அப்படி ஏதாவது வித்தியாசமா ஒரு நாற்காலி இருந்தால் கூட தூக்கிடான்றான். எல்லாருக்கும் நாற்காலி என்ன போட்டுருக்கு அதே போடு. என்னுடைய 45 வருஷமா இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், 40 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டிஃபரெண்டா கூட ஒரு நாற்காலி இருந்தால் எனக்கு பிடிக்காது மேடையில், அது அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சொகுசு பேர் வழி அல்ல நாங்கள். இதே இடத்துல இந்த லாரி கூட கிடைக்கலன்னா எதையாவது ஒரு கட்டையை தூக்கி போட்டு மேலே ஏறி நின்று பேசிட்டு போயிருப்பேன்.